ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேற்று இது க்ளோசிங் ப்ரைஸை ஓப்பன் ஆகணும்னா நேற்று இது க்ளோசிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பையிங் போச்சு. பையிங் போயிட்டு மோடி வந்துட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டேயே அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் பட் பிரேக் ஆகல, கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து வந்துட்டு ஹை கிட்ட போய் திரும்ப இதே இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி அகெயின் ஒரு போட்டு திரும்பவும் அகெயின் வந்துட்டு இந்த டே லோ இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஸோ ஃபுல் ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350 47,350லேருந்து 47,000 கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ்குள்ளே மட்டுமே மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருந்திருக்கு அப் அண்ட் டவுன். டோட்டலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கானதுல வெர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது தான். வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிபிஆர் அதில் வந்து எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் பாஸ் ஆகாமல் இருக்கணும். இதில் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம், பட் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பாஸ் ஆகிறதுனால இது நான் வெர்ஜின் ஆயிடாதுங்க, இது வெர்ஜின் தான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதில் ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே பாஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் லைன் வந்து பிரேக் ஆகாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது போக நீங்கள் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ப்ரைஸ் 47,019 ருபீஸில் இருக்குது. ஸோ அது எப்போவுமே நான் எல்லோ லைனில் மார்க் பண்ணுவேன் க்ளோசிங் ப்ரைஸை. ஸோ நம்மளோட அனாலிசிஸில் எப்பவும் போல் க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு நான் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 செகண்ட். எல்லோ லைனில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கான சிபிஆர் பார்க்கலாம். இன்றைக்கான அனாலிசிஸில் சிம்பிளாக நம்ம பார்த்துட்டோம். நானுமே இன்றைக்கி மார்னிங் ஒரு பையிங் ட்ரேட் எடுத்திருந்தேன், ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே அப்புறம் வர பிளாக்ஸில் மந்த்லி பிளாக்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுமாரோ சிபிஆர் போட்டிருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு சிபிஆர் இந்த இடத்துல இருக்குது, க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், நாளைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த 3 லைன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நாளைக்கு பை சான்ஸ் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட மேக்ஸிமம் அது ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்விங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். அது 46,720 730 இந்த ரேஞ்ச்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அகெயின் வந்துட்டு டோட்டல் எல்லா ஹைஸும் இங்கே தான் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது மார்க்கெட். ஸோ அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இந்த ரெட் கேண்டலோட ஹையை வந்துட்டு உங்களுக்கு எடுத்துருக்கிறது, க்ரீன் கேண்டில் பாஸ் ஆகிருக்குது இந்த இடத்துல தான். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மோடி பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸோ என்னென்னா இந்த வெர்ஜின் சிபிஆராக இந்த ஜோன் ஃபுல்லாக வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, அதுக்கு கீழேயே வீக்லி லோ இருக்குது. ஸோ எல்லாம் டோட்டலாக சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் தான் அப்படியே வந்தாலும் ஒரு ரிவர்சல் வரும். இதுலேருந்து டபுள் ப்ரைஸ் செக்ஷன் போட்டு ஒரு பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். பட் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாகவும் தான் மார்க்கெட் இருக்குது. பட் ஸ்டில் ஆன் த அதர் ஹேண்ட் இது அப்சைடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆயிருங்க. ஹோல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாமல் அப்சைடில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் பிரேக் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கான அனாலிசிஸ் இவ்வளோவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா பேசிக்காக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் கண்டினியூஷன் வந்துச்சுன்னா இங்கே பையிங் ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்விங்குக்குள்ளே டபிள்யூ போட்டுருச்சு அப்படின்னா இது ஹையர் அண்ட் ஹைஸ் வந்து நாளைக்கு பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை சைட்வேஸ்லேயும் இருக்கலாம். பட் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனும் தெரியுது எனக்கு. பட் ஸ்டில் இது எவ்வளோ தூரம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்குது, கீழேயும் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் கொஞ்சம் குவைட் கன்ஃபியூசிங்காகவும் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கான அனாலிசிஸில் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு
இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் நான் எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, கண்டினியூஸாக பையிங் போயிருந்தது. ஸோ எனக்கு எந்த ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுமே கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் திஸ் 2 ரெட் கேண்டில்ஸ்க்கு அப்புறம் நான் ரிட்ரேஸ்மெண்ட்டில் பையிங் ட்ரேட் எடுத்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் பக்கம் 60 to 65 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கான மார்னிங் ட்ரேட் எனக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறோம், நீங்கள் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கணும். எங்கே வேணால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இங்கே செல்லிங் ட்ரேட் எடுக்கலாம், இங்கே பையிங் ட்ரேட் எடுக்கலாம், இங்கே பையிங் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல பையிங் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இந்த பிரேக் பண்ணுற செல்லிங் ட்ரேட் எடுக்கலாம். பட் நீங்கள் உங்களோட ஃபார்முலா, உங்களோட ஸ்ட்ரக்சர், உங்களோட லா என்ன சொல்லுதோ, உங்களோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி எடுங்க. எல்லா இடத்துலையும் ரேண்டமாக ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ட்ரேட் எடுங்க, அந்த இல்லை 2 ட்ரேட் எடுங்க, அது உங்கள் செட்டப் படி எடுங்க. அதுதான் ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிஸ்க் இஸ் ரிவார்ட் 1:2. when you லூஸ் ஒரு பார்ட் லூஸ் பண்ணுங்க, வின் பண்ணும்போது 2 பார்ட் வின் பண்ணுங்க. அதே மாதிரி டவுட் வந்துட்டு நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணவே மாட்டேங்க. எப்போவுமே எனக்கு ஸ்பாட் சார்ட் தான் முக்கியம். ஸ்பாட் சார்ட்டில் என்னோட பேட்டர்ன் வந்தால் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி நான் என்னோட பையிங் ட்ரேட் எடுத்தேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு இந்த நான் பையிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 2 ரெட் கேண்டில் இப்படி வந்துச்சு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்க. எங்கே வந்துச்சு, டே ஹையை பிரேக் பண்ணாமல் 2 ரெட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது, ஸோ இங்கே ஒரு பையிங் போகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி போகும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பையிங்கில் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் ஆப்ஷனில் எந்த ஒரு ஆல்ரெடி ஆப்ஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் க்ரீன் போகுதா அப்படின்னு பார்த்துட்டு நான் ஆர்டர்ஸ் வந்துட்டு பஞ்ச் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு சீக்ரெட்டுமே என்னோடதில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ப்ரீமியம் 200 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ்க்குள்ளே வரணும். இந்த வீக்கில் இருக்க ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும். இது 2 மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே இருக்க ப்ரீமியமாக இருந்ததுன்னா மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரு லாட்டுக்கு நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ப்ரீமியமாக இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6000 to 7000 ஒரு லாட் வந்துட்டு நான் பை பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த ரேஞ்சில் ப்ரீமியம் இருந்தால் தான் அது கிடைக்கும். ஸோ அந்த ப்ரீமியமில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த வீக்கில் வருதோ அதை நான் சூஸ் பண்ணிக்குவேன். சிஏ இருந்தாலும் பிஏ இருந்தாலும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கூட வீடியோ கேட்டுக்கோங்க. ஸோ நான் எல்லாமே ஸ்பாட் சார்ட் ரிலை பண்ணி மட்டும் தான் என்னோட பேட்டர்ன் செட்டப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நாட் ஆன் த ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன் சார்ட்டுங்கிறது ஜஸ்ட் நான் ப்ரீமியம் பேஸில் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எதுவுமே இப்படி தான் நடக்கும் ப்ரெடிக்ட் பண்ணி உங்கள் ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.